அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய குடும்பத்தினரோ அல்லது எமக்கு தெரிந்தவர்களோ அல்லது எமக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மரணித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு பிறகு அவரை அடக்கம் செய்யும் வரை நாம் இருந்துவிட்டு வர வேண்டும். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்தினராக இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு பிறகு அவரை அடக்கம் செய்யும் வரை இருந்து கொண்டு வருகிறோம். மாறாக மற்றவர்களாக இருந்தால் வெறுமன அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு திரும்புகிறோம். இதற்கும் நன்மை உண்டு. ஆனால் ஒருவர் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொண்டு அவரை அடக்கம் செய்யும் வரை இருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பல மடங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஷஹீதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கிராத்துன். ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் அவருக்கு கிராத் நன்மை உண்டு என்று கூறினார்கள். பிறகு கூறி காட்டுகிறார்கள், ஒமா ஷஹிதஹா ஹத்தா துதுஃபன ஃபலஹு கிராத்தானி. அதை அடக்கம் செய்யும் வரை ஒருவர் இருந்தால் அவருக்கு 2 கிராத் நன்மை உண்டு என்று கூறி காட்டுகிறார்கள். பிறகு அங்கு கேள்வி எழுப்பப்பட்டது, 2 கிராத் என்றால் என்ன கேட்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரும் 2 மலை போன்றது என்று கூறி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய நன்மை. எனவே அன்பானவர்களை, இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மரண செய்தி கேட்டாலும் அந்த இல்லத்திற்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவர்களை அடக்கம் செய்யும் வரை இருக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.